வழியாக ராமேஸ்வரம் போயிட்டு திருப்பி நம்ம இந்தியன் பைக் ரைடிங்கே வந்துட்டோம். சார் சொன்ன மாதிரி என்னோட எல்லா பைக் கலெக்ஷனையும் ஒழுங்காக வச்சுக்கிட்டீங்களா? வச்சுக்கிட்டேன் சார். நீங்கள் எனக்கு 5 ரூபாய் கொடுத்தா போதும். சரி சார், கொடுத்துட்றேன். இந்தாங்க. ஸோ ஹலோ கைஸ், வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் பைக்ஸ் ரைடிங் 3 விளையாட போகிறோம். நம்ம மிஸ்டர் கிரியேட்டிவ் ஒன்று சொல்லியிருப்பாங்கல்ல, இந்தியன் பைக்ஸ் ரைடிங் 3 என்னென்ன நிறைய அப்டேட் வந்துருக்குன்ட்டு. அந்த அப்டேட்டெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது ஒரிஜினலாக ஃபேக்கான்ட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன், அந்த டிசேபிள் பண்ணியிருக்கேன். மிஸ்டர் கிரியேட்டிவ் ஒன்றா இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே அது எப்படி பண்ணணும்னு சொல்லிடுங்க. இல்லைன்னா உங்களோட சேனலை நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன். சரிங்க, இப்போ நம்ம இதில் போய் ரேசிங் கொடுத்துடலாம். ரேசிங் ஆனவங்கம்மா, இது ஒரிஜினல். நம்ம 400 கொடுத்தா இது வருமா, கவாஷிகி எக்ஸ்டே வந்துடுச்சு. இது எனக்கு தெரியும், ஆனால் இன்னும் பத்தாதுல. இந்த ரேசிங்லாம் நான் விளையாண்டுருக்கேன். இன்னும் இதுதான் ஒரே ஒரு கேள்வி. அவர் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிட்டு வீடியோ சொன்னார், லைக் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணுங்கன்ட்டு வரும் அப்படின்னு சொன்னார். பண்ணி பார்க்கலாமா? கொடுத்தா சொன்னார். அப்புறமேலுக்க டக்குன்னு என்ன பண்ண சொல்கிறாருன்னா, போயிட்டு அதோட தலையில் ஒயிட் மாற்றிட சொல்கிறாரு. ஒயிட் மாற்றின உடனே இதில் போய் நம்ம வந்து லோட் சிபின்னு கொடுக்க சொன்னார். சரி, நானும் கொடுத்து இது பண்ணேன். இது வந்து அவர் சொன்ன மாதிரியே வந்துடுச்சு. அவரோட லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி இது ஒன்று பண்ண சொன்னார். பண்ணேன் நான். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிவிட்டு பார்த்தா வரல. சரி, வரலன்னு தெரிஞ்சோடனே நான் மறுபடியும் போய் கலர் மாற்றினேன். பிளாக் மாற்றினா அழகாக இருந்துச்சு. சரி, இப்போ ட்ரை பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணால் வரல. நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். இதே தான் அவரும் கொடுத்துருந்தாரு. அவரோட வீடியோலேருந்து நான் பின் பண்ணி எடுத்துட்டேன். டன்னு தான் வருது, ஆனால் பார்த்தா வரல. அண்ணா, என்னண்ணா பண்ணி வச்சுருக்கீங்க சொல்லுங்கண்ணா அப்படின்னு கேட்டு பார்க்குறேன் ஃபோன் பண்ணியே. தம்பி, எனக்கு வருதுப்பா, உனக்கு வரலப்பா அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு சத்தியமாக புரியல. ஸ்கர்ட் ஏற்றி ஒன்றா என்னை கொஞ்சம் சரி பண்ணி வைங்க, இல்லை உங்களை கொண்டுருவேன். ஓகே, ஃபஸ்ட் ப்ளேஸ். ஒரு ஆடு கைஸ், கொஞ்சம் கட் பண்ணி. சரி, அந்த ஆடையும் நான் விளையாடி முடிச்சுட்டு வந்தா எங்கடா போச்சுண்ணே இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு விளையாண்டது காண போச்சு. நான் கொண்டுமே புரியுது. சரி, நான் சேலஞ்சில் போய் என்னென்ன சேலஞ்ச் இருக்குன்னு பார்த்தோம்ங்க. அப்டேட்டில் அதே இதுவும் தான் இருக்குது. பேக்லேருந்து மிஷின்ஸில் போனேன். மிஷின் 4 புதுசாக வந்திருக்கு. அதை மட்டும் அமுத்துறாதீங்க, கொள்றோம். சரி, நம்ம மெகா ரேம்ப்லேயாச்சும் போகலான்ட்டு போனேன். சரி, நம்மளோட வழக்கம் என்ன, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இன்ஃபினிட்டி எடுத்து போட்டு காரை பிளாஸ்ட் பண்ணிட்டு அப்படியே 400 அடிச்சுட்டு இதே மாதிரி நிறைய வாட்டி இடிச்சு எப்படியாவது இந்த இடத்த தாண்டிடும். இப்படி தானே மெகா ரேம்ப் விளையாடுவோம்.
ஒரு வாட்டி ஜெயிச்சிருக்கேன். சூப்பராக விளையாடுவேன் நான் கேரம். அதனால் விழும்போது நம்மளால் எந்த பட்டனும் சூஸ் பண்ண முடியாது, எதையும் பண்ண முடியாது. நம்மளால் இது பட்டனை மட்டும்தான் அமுத்த முடியும். ஸ்லோமாக பட்டன் அமுத்தினா கூட ஸ்லோவாக போகும். உங்களுக்கு தடுந்தடிச்சு கொடுத்தோம். சரி, மறுபடியும் நம்ம 400 கொடுத்து பார்ப்போம். ஹலோ, சீக்கிரம் அனுப்பிடுங்க. வந்துருச்சு. பெட்ரோல் இதுக்கு போடணும் அப்படின்னு சொல்லி பெட்ரோலில் இதுக்கு போடணுமா? இது ஒர்க் ஆகலாம். நடந்தா போகிறதுன்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சீட் கடை மறந்துட்டேன்னு. சரி, 500 பார்த்து பார்ப்போம். ஆடி விடுதா? நம்ம வந்து அந்த என்னோட புது வீட்டு நம்ம ஃப்ராங்க்லினுக்கு புது வீடு கொண்டு வந்துருக்காங்களாம். அந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் போகிறேன். அம்மா எங்கே போச்சுன்னு தெரில. சரி, அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். பை கைஸ். இந்த வீடியோ எண்டாவது கடைசியாக ஃபேஸ் கட்டிடுறோம். ஹாய், இந்த வீடியோ எண்டாவது. ஸோ இந்த வீடியோ எண்ட்ஸ். பை பை, டாட்டா. இந்த சீட் கோடில் அடுத்த வாட்டி நம்ம போட்டுக்கலாம். அப்புறமேட்டுக்கு அடுத்த வாட்டி நம்ம அந்த வீடு கண்டிப்பாக நம்ம போய் சேரும்.